ஆகமத்திலே ஆண்டவர் நேசித்த ஜனம் என்று சொல்லி இஸ்ரவேலரை குறித்து நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக இந்த இஸ்ரவேலர் மேலே அன்பு வைத்திருந்தார் என்பதை பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் நிரூபிக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆனால் இவர்களோ ஆதியிலே அடிமைகளாயிருந்தார்கள். எகிப்து தேசம் இவர்களுடைய சொந்த தேசமாயிராதபடியினாலே அங்கே வந்த ராஜாக்கள், புதிய ராஜாக்கள் இவர்களை கையில் எடுத்து அடிமைத்தனத்திற்குள்ளே இவர்களை ஆக்கியிருந்தார்கள். அந்த நாட்களிலே அடிமைகளுக்கு பாரமான சுமை கொடுக்கப்படுமாம். நான் சற்று ஆன்லைனில் பார்த்தபோது நான் பார்த்தேன், எப்படிப்பட்ட தண்டனைகள் இந்த அடிமைகளுக்கு வழங்கப்படுமாம். அவர்களுடைய உடல் முழுவதும் காயம் அடையும்படியாய் சாட்டைகளை வைத்து அடித்து கொண்டே இருப்பார்களாம். இவர்கள் செய்கிற வேலை போதாது என்றால் அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு உணவோ எந்த விதமான தண்ணீரோ ஆகாரமோ அளிக்கப்படாதாம். ஆனால் பயங்கர கடினமான வேலை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் அவர்கள் மேல் பாரத்தை சுமத்துவார்களாம். அது போதாது என்று சொல்லி இவருடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற இந்த இரத்த காயங்கள் இன்னும் அதிகமாய் எரிச்சல் உண்டாக்கும்படியாய் அதிலே காரமான பொருட்களை வைத்து தேய்ப்பார்களாம். உப்பு, மிளகு போன்ற காரியங்களை வைத்து அவருடைய உடல் முழுவதும் தேய்த்து இன்னும் அதிகமாய் வேதனை உண்டு பண்ணுவார்களாம். இது போதாது என்று சொல்லி அவருடைய கழுத்திலே பாரமான இரும்பை வைத்து அழுத்துவார்கள். நடக்க முடியாதபடி சோர்ந்து விழுகிற வரைக்கும் இவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த நாட்களிலே கொடுமைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆகவேதான் இவர்களுடைய பெருமூச்சு ஆண்டுடைய சன்னிதானத்திலே போய் எட்டினது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆளோட்டிகளின் நிமித்தம் இவர்கள் படுகிற வேதனையை கர்த்தர் பார்க்கவே பார்த்தார் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கவே பார்த்தார். இவர்கள் நோக்கி கூப்பிடவில்லை, ஆனால் இவர்களுடைய பெருமூச்சு ஆண்டுடைய சன்னிதானத்திலே கேட்கப்பட்டது. அவ்வளவு அதிகமாக இவர்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் உலக வாழ்க்கை வாழும்போது சந்தர்ப்பங்கள் நமக்கு சரியாய் அமையாத போது, நாம் எதிர்பார்த்திருக்கிற விளைவுகள் நமக்கு கிடைக்காத போது இப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே நாமும் கடந்து செல்லுகிறது உண்டு. ஒருவேளை சரீரத்திலே வேதனை இல்லாதிருக்கலாம், ஆனால் இருதயம் நொறுங்குண்டு போய் நம்மால் யாரிடத்திலையும் அதை பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு வெளியரங்க தோற்றத்திலே நாம் சந்தோஷமாய் இருப்பது போல காண்பித்து உள்ளான இருதயத்திலே கலங்கினவர்களாக, உடைந்து போனவர்களாக, கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கு நல்வார்த்தை பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய சூழ்நிலையை இந்த நேரத்தில் யார் அறிந்து கொள்வார்கள்? நாம் இன்னைக்கு வாசித்த வேத பாடத்திலே சங்கீதம் 102 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை சிறையிருப்பிலிருந்து மீட்கவும் வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எப்படிப்பட்ட கட்டுகளாக இருக்கலாம், உங்களுடைய கட்டுகள் பலவிதமான கட்டுகளாக இருக்கலாம். அது நோயாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏற்படுகிற விரிசலாக இருக்கலாம், அல்லது ஒருவருக்கொருவர் ஏற்படுகிற சலனங்களாக இருக்கலாம், மன குழப்பங்களாக இருக்கலாம். என்ன கட்டுகளிலே நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த சந்ததியாருக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கட்டு எவ்வளோ கொடிதாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை விசுவாசிக்க கூடுமானால், என் ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை விளக்கி உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 32 வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசுவே பேசின வார்த்தைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானா அங்க சத்தியத்தையும் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்க வேண்டும்? வழக்கமாக இந்த யும் எந்த இடத்துலலாம் சேர்க்கப்படுகிறதோ அதற்கு முன்னாக ஏதோ ஒரு சம்பவம் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லப்பட்ட
சொல்லப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகும். ஏதோ ரெண்டு காரியங்களை குறிக்கும் போதுதான் என்கிறது பயன்படுத்தப்படும். சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு புறஜாதியார் மத்தியிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது இவர்கள் ஆண்டவரிடத்திலே சில கேள்விகளை கேட்கிறார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி நீர் எங்களுக்கு உபதேசிக்கிறதில்லையே என்று சொன்ன போதுதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள். ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது மோசேயின் நியாய பிரமாணம். அது கட்டளையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவைகளை செய்ய வேண்டும், இவைகளை செய்யக்கூடாது என்று சில நியமங்கள் உங்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே நீங்கள் பழக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதில் நிலைத்திருக்கிறது நல்லதுதான், கர்த்தருக்கென்று வாழுகிறது நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையாக ஒன்று உண்டு, அதுதான் சத்தியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்களானால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் எது? இது யாரிடத்திலே சொல்லப்பட்டது? நாம் வாசித்தோமே, ஆனால் அதிலே முந்தின வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். விசுவாசிகளாய் மாறி சீஷராக்கப்பட்டவர்களுக்கு இவ்வார்த்தை சொல்லப்படுகிறது. வேறு சிலர் இந்த காரியத்தை ஆண்டவர் உபதேசிக்கும் போது கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் கேட்டவர்களிடத்திலே மனமாற்றம் வரவில்லை. யாரிடத்திலே மனமாற்றம் உண்டாயிற்றோ, யார் தங்களை சீஷராக்க ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை கிரியை செய்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நம்மிடத்திலே அநேகர் உண்டு. ஆனால் இந்த அநேகமானவரிடத்திலே சீஷராக்கப்படுகிறதற்கென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலரை தான் ஆண்டவர் சத்தியத்தை வைத்து விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நானும் அதற்கு தகுதியுடையவனாய் மாற வேண்டுமே ஆண்டவரே என்கிற துடிப்போடும் ஆவலோடும் நாம் காத்திருப்போமே. ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறது எப்படி என்று ஆண்டவர் நமக்கு வேதத்திலிருந்து ஆலோசனை தருவார். இந்த சத்தியம் என்பது ஏது? நம்ம வழக்கமாக வேதத்தை சத்தியம் என்று சொல்லுவோம் இல்லையா? நம்ம எதை சத்தியம்னு சொல்லுவோம்? வேதத்தை சத்தியம் என்று சொல்லுவோம். சத்தியம் என்பது எது என்பதை நாம் வாசித்தோமே. ஆனால் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே சத்தியம். யார் சத்தியம் சொல்லுங்களேன்? இயேசுவே சத்தியம். இயேசுவே சத்தியம் என்பதை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம நினைக்கலாம் அந்த வேதம் சத்தியம் என்று. வேதம் சத்தியம் தான். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றும் பொய் இல்லை. எல்லாமே நிஜமாய் நடந்ததும் எல்லாமே நடக்க இருக்கிறதும் தான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை சத்திய வார்த்தை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த சத்தியம் ஆதி காலத்திலே மனுஷர்களிடத்திலே கிரியை செய்தது. எப்படி கிரியை செய்தது? வார்த்தையாக கிரியை செய்தது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ஆதி காலத்து சத்தியம். இதுதான் என்னது? ஆதி காலத்து சத்தியம். இந்த ஆதி காலத்து சத்தியத்தின் நிமித்தம் தான் மோசேயின் நியாயப்பிரமாணம் உண்டானது. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் வார்த்தையாய் மொழிந்தது தான் கற்பலகைகளிலே முத்திரிக்கப்பட்டது. அதுதான் நியாயப்பிரமாணமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியமமாக ஃபாலோ பண்ணினாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி காலத்திலே இருந்த சத்தியத்தை என் ஆண்டவர் ஜனங்கள் மத்தியிலே நிரூபணமாய் நடத்தி காட்டினார். அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனால் அடிமைத்தனம் மாறி அவர்கள் சுயாதீனமாய் இருக்கிறதற்கான நாட்களும் உண்டானது. அவர் வாக்குரைத்தபடியே அவருடைய வார்த்தை சத்தியம் என்பதை நிரூபித்தார். ஆமாவா இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிரூபித்தார். பின் காலத்தில் என்ன நடந்துச்சு? ஆண்டவரே அந்த சத்தியமாக மாறினார். அதை தான் நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற சத்தியம் அது. ஹல்லேலூயா.
இந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுமானால் நாம் நிச்சயமாக நம்ப முடியும், சத்திய ஆவியானவர், இயேசு என்கிற ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த சத்தியத்தை நீங்களும் நானும் சரியாய் அறிந்தவர்கள் தானா? இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். சத்தியத்தை சரியாய் அறிந்தவர்களுக்கு பாவம் செய்ய தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பு செய்கிறதுக்கு முன்னாலேயே இது பாவம் என்கிற உணர்வு ஏற்படும். எப்படி தீயை பார்த்த உடனே அதில் கை வைத்தால் சுடும் என்று நமக்கு தெரிகிறதோ, அப்படிதான் இயேசு என்கிற சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானா பாவத்தை பார்க்கும்போது அது தீ போல தெரியுமா? ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் உண்மையாகவே இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தானா? இன்னைக்கு நம்ம அதை தான் பரிசீலித்து பார்க்கணும். யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் இதுதான். எனக்குள்ளே இந்த சத்திய ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? அதற்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? நான் எப்பவுமே என்னுடைய எம்டினஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னால் இது முடியலையே, நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேனே, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, நான் மட்டும் கலக்கத்தோடு இருக்கிறேனே, எனக்கு மட்டும் பயமாக இருக்கே, எனக்கு மட்டும் சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே. எப்பயுமே we are talking about our weaknesses. நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பேசுறதே இல்லை. ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் அறிந்தவர்களானா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்? உள்ளுக்கு யார் இருக்கிறது? சொல்லுங்க. சத்தியம் இருக்கிறது. சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சத்தியம் புறஜாதியாருக்கு பைத்தியமாக தெரியுமா? வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்கள் மத்தியில் ரொம்ப வீரியத்தோடு கூட ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது இவர் ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் இருந்தவர். இந்த மனுஷன் எப்படின்னா, மோசே நியாய பிரமாணத்தின்படி சட்டதிட்டங்களை உணர்ந்து வேத பாரகனா இருந்தவர் தான் இந்த பவுல். இந்த சவுலா இருந்தார் இல்லையா, ஆண்டவருடைய பிள்ளை தான் இவர். ஆனா புதிய ஏற்பாட்டு நியமத்திற்கு அடாப்ட் ஆகாதவர். ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவர்கள் அவர் ஆதிக்கம் செலுத்தினார், அவர்களை சிறையில் அடைத்தார். ஆனால் ஆண்டவருடைய அன்பை அவர் அறிந்த பிறகு, சத்தியம் அவருக்குள்ளே பிரவேசித்த பிறகு, இவர் பேசின வார்த்தைகள் கனம் பொருந்தியவர்களுக்கு பைத்தியமாக தெரிந்ததாம். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். யாரு சொல்றது? பெஸ்து சொல்லுகிறார். பெஸ்து என்கிறது யாருன்னா கவர்னர், ஆளுநர், அந்த இடத்தின் ஆளுநர். அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரனை போல பிதற்றி கொண்டிருக்கிறாய், நீ தேவையற்றதை பேசி கொண்டிருக்கிறாய். என்ன சொல்லிட்டு இருக்காரு? சத்தியத்தை பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், அவரை நீ விசுவாசித்தால் நன்மை பெறுவாய். அவர் என்னை தொட்டபடியினாலே நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளையாக நிற்கிறேன் என்று கர்த்தரை குறித்து பேசி கொண்டிருக்கிற போது, அங்கே அதிக கனம் பொருந்திய ஆளுநராகிய பெஸ்து இவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ பைத்தியத்தை போல பதற்றி கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அறிவு பெருத்தவர்கள் நம்மை சில நேரம் ஜட்ஜ் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீ பைத்தியத்தை போல பேசுகிற. ஏன்? சத்தியத்தை பேசும்போது. ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பவுல் சொன்னார், இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ளே வைத்திருக்கிற வார்த்தை. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒருவேளை பைத்தியம்னு மற்றவங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய அன்பை நாடி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினால மற்றவருடைய கண்களில், இந்த உலகத்தாருடைய கண்களில் நம்மை பைத்தியம் போல அவங்க பார்ப்பாங்க. ஆனால் அதுதான் நம்முடைய சக்சஸ், அதுதான் நம்முடைய, சொல்லுங்களேன், நம்முடைய வெற்றி. மற்றவங்க நம்மளை பைத்தியம்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. நீங்கள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா,
சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. மற்றவருடைய பார்வையில் நீங்கள் ஏளனமாய் தோன்றுகிறீர்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள், நீங்கள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். நம் வேதத்திலே எவைகளினாலே நாம் அடிமைப்பட்டு போகிறோம், எவைகளிலே நம் விடுதலையை ஏங்குகிறோம், தவிக்கிறோம். இந்த உலகத்தில் பல காரியங்களில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆசைப்படுறோம், ஆனால் நம்மளால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியலை. முதலாவதாக எதற்கு நாம் அடிமையாகிறோமாம்? வாசிப்போம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே இருக்கிற நம்மள எத்தனை பேர் என்னிலே பாவம் இல்லை என்று சொல்ல முடியும்? ஒருத்தராலையும் சொல்ல முடியாது இல்லையா? நாம் எல்லாருமே பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் சாபமான உலகம். இந்த சாப உலகத்திலே பாவம் நம்மை ஆட்கொண்டு வைத்திருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு, நாம் பாவம் செய்யக்கூடாது, நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாம் நிர்பந்தமான மனுஷர்களாக மாறி போகிறோம். நிர்பந்தம் என்றால் கம்பல்சரியா நம்ம பாவம் செய்கிறோம். காரணம் என்னன்னா, அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். சில நேரங்களில் சரியான பாதையில் போகும்போது அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. தவறான பாதைகளில் போகும்போது அது நம்மளுக்கு மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. இன்னைக்கு நிர்பந்தமான மனுஷர்களாக இவ பாவம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பாவத்துக்கு அடிமையாக எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம்? நமக்கு தெரிந்தே நாம் வேணும்னே செஞ்சு கொண்டிருக்கிற பாவம் என்னெல்லாம்? அந்த பாவத்தில் இருந்தாவது எனக்கு நீங்கள் விடுதலை தாங்கப்பா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள், இங்கே இருக்கிற பெரியவர்கள், நம்மிடத்திலே குற்றம் காண மற்றவர்கள் விரும்புவார்கள். ஆனால் நாம் குற்றமற்றவர்களாய் அவருடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்மிலே சத்திய ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியமானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறதற்கு இன்னைக்கு பாவமற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு நீங்கள் தாங்கப்பா என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஆதியிலே ஆண்டவர் மனுஷர்களை படைத்தார். ஆனால் இந்த மனுஷங்க பெருக தொடங்கின உடனே இவங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோன்றும் போதே பொல்லாததாக தோன்றியதாம். ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆதியிலே ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனால் இந்த மனுஷன் அவனுடைய இருதயத்து நினைவுகள் தோன்றுகிறதே பாவத்தில் தான் தோன்றுச்சான். ஹல்லேலூயா. அவனுடைய நினைவே பாவத்தில் தான் தோன்றுகிறது என்பதை அவர் பார்த்தபோது அவர் இந்த மனுஷர்களை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். அவருடைய இருதயம் விசனப்பட தொடங்கியது. இன்னைக்கு எது பாவம்னு சில நேரங்களில் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலைன்னா இந்த வார்த்தையை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை விசனப்படுத்துகிற எல்லாமே பாவம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை வருத்தப்படுத்துமான்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். நம்ம செய்கிற காரியம் ஏசப்பாவை கஷ்டப்படுத்துமா? ஏசப்பாவை கஷ்டப்படுத்தும்னா அது நிச்சயமா என்னதான்? சொல்லுங்களேன், பாவம்தான். அவருடைய இருதயத்துக்கு அது விசனமாக இருந்தது. ஆகவே தான் இந்த மனுஷர்களை நான் அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறபடியினாலே, பொல்லாத உலகத்திலே நாம் இருக்கிறபடியினாலே மறுபடியும் ஆண்டுடைய இருதயம் விசனப்பட விடாதபடிக்கு நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசேஷமாக இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள், நம்முடைய சபையிலே சத்திய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று நான் 100க்கு 100 நம்புகிறேன். இங்கே இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தியம் இங்கே இருக்கிற போது, சத்திய ஆவியானவர் இருக்கிற இடத்துல களங்கம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தவறு இருக்கவே கூடாது, பாவம் இருக்கவே கூடாது. பாவ செயல் நமக்குள்ளே கிரியை செய்கிறதானா ஆண்டவர் அதை குறித்து விசனப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே இந்த அடிமைத்தனம் என்னை விட்டு நீங்கும்படியாக நான் விண்ணப்பிக்கிறேன். ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திருப்பும்போது கர்த்தர் நிச்சயமாக அதை கேட்டருள்வார். வழக்கமாக டாக்டர் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஃபிசிக்கல் ப்ராக்டிஷனர்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியில் அவங்க வந்துட்டு எல்லா விதத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. வழக்கமாக டாக்டர்ஸ் வந்து அவங்க ஒரு கிளினிக் வைக்கிறதுக்கு முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ்னால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுகிறது. இதுக்குன்னா என்ன மருந்து, அதுக்குன்னா என்ன மருந்து, என்ன செய்யணும் என்று ப்ராக்டிஸ் பண்ணுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் சின் ப்ராக்டிஷனராக மாறி போகிறோம். நம்ம நிறைய பேர் என்னவா மாறி போகிறோம்? சின் பிராக்டிஷனர். பாவத்தை பழக்கப்படுத்துகிறவர்களாக மாறி போகிறோம். பாவத்தில் பழகி போயிருச்சுன்னா அந்த பாவம் பாவமாகவே தெரிகிறது இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது, எல்லாரும் செய்கிறத தானே நானும் செஞ்சேன், இதில் என்ன பாவம் இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறவர்களாக இன்னைக்கு அவ்வளோ கொடுமையான நிலைமையில தான் உலகம் போயிட்டு இருக்கு. நீங்களும் நானும் பாவத்திற்கு பழகி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. we are not sin practitioners. நம்ம வந்துட்டு ஹோலினஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தொடங்குவோம் இன்னையிலேருந்து. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ண கர்த்தர் எனக்குள்ள கிரியை செய்கிறதற்கு என்னை நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். என்னுடைய ஆவியினாலும் என்னுடைய ஆத்துமாவிலும் நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, என்னுடைய வாயிலே நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, என்னுடைய நாவினாலே நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ள என்னை நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக இவ்வுலகத்திலே நாம் அடிமைகளாய் போகிறது எதனால? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அடுத்ததாக இவ்வுலகத்திலே நாம் அடிமையாக கிடக்கிறது எதற்குன்னா பயத்துக்கு. ஹல்லேலூயா. பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம், பயத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். எதை கண்டாலும் பயம். ஒரு சின்ன நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் இது ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோயாக இருக்குமோ என்கிற பயம். எல்லாத்துக்கும் பயம். மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அவர் இவ்வுலகத்திலே ஜீவனோடு கூட எழும்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மரண பயம் நம்மை பிடித்திருக்கிறதானா இன்னைக்கு சொல்லுங்க, இனி நான் பயப்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை நான் அறிந்தவனாகவே எனக்குள்ளே கிரியை செய்கிற சத்திய ஆவியானவர் இந்த பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுகிறார். என்ன பயமா வேணும்னாலும் இருக்கட்டும். ஒரு டெஸ்ட்னா பயம், ஒரு எக்ஸாமான பயம், ஒரு காரியத்தை செய்யணுமான பயம், ஒரு தொழிலில் முன்னேற்றத்திற்கு நேராக ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா பயம். என்ன ஆயிடுமோ, இதனால எனக்கு என்ன விளைவு வருமோன்னு பயம். நோய் வந்துருச்சுன்னா பயம். எல்லா பயத்தையும் என் ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக தான் அப்படி ஆனார் என்று வாசிக்கிறார். அப்படி ஆனார்னா என்ன? மரணத்தை அவர் அனுபவித்து மறுபடியும் ஜீவனோடு கூட எழும்பினார். ஆகவே மரண பயம் நமக்கு இல்லாது போகும்படியாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பயம் நம்மை ஆட்கிரமிக்கிறதானா இன்னைக்கு சொல்லுங்க, சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆவியானவர் என்னை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பிற்பகுதியில் 48ஆம் வசனத்தில் வாசித்தோமானா, இந்த ஸ்திரீஷர்களுக்கு எதிராக என்ன வந்துச்சான்? காற்று வந்துச்சான். என்ன வந்துச்சு? காற்று வந்தது. காற்று ஒரு இயற்கையின் சீற்றம். இந்த காற்று எதிராய் வந்ததினால இவங்க ரொம்ப தண்டு வலிக்கிறதுக்கு கவலைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. தண்டு வலிக்க முடியலை. அவங்க வருத்தப்படுறாங்கன்றதை தெரிஞ்ச உடனேயே பரிசுத்த ஆவியானவராய் அந்த இடத்துல ஆண்டவர் அசைவாட தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அசைவாடினது எப்படி இருந்துச்சான்? அப்புறம் கடந்து போகிறது போல இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? சொல்லுங்களேன். அப்புறம் கடந்து போகிறது போல இருந்ததா. அவர்கள் மத்தியிலே அவர் அப்புறம் கடந்து போகிறவரை போல காணப்பட்டாராம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம தண்டு வலிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம். வாழ்க்கை பயணத்தை ஓட்டும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், நாளை ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரும் எப்படி காணப்படுவார்னா அப்புறம் போகிறவர் போல மறுபக்கத்தை காட்டிட்டு இருப்பார். ஹல்லேலூயா.
அவருடைய முகத்தை நம்மால பார்க்க முடியாதபடிக்கு அது மறைக்கப்பட்டதாக சில நேரங்களில் காணப்படும். இந்த சீஷர்கள் இவர் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறத பார்த்து இயேசுவை நன்கு அறிந்தவர்கள் தான். ஆனால் அந்த நேரத்தில் அது இயேசு என்று அவர்களால் கண்டு கொள்ள முடியவில்லை. காரணம் பயம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட ஒருவர் வருகிறார். அவர் அப்புறம் போகிறவராக இருந்தாலும் நம்மோடு கூட படவிலே வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நிலையெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நிலையெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லுவோமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாம் சேர்ந்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆமென். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஆமென். இயேசுவே. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சொல்லுவோம். தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசுவே. தோளின் மேல் சுமக்கின்றவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார். ஆனா அவர் கடந்து நம்மிடத்துல தான் வருகிறார். நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இந்த பயம் என்கிற அடிமைத்தனத்தை நம்மை விட்டு நீக்க வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் நம் நினைவாகவே இருக்கிறார் என்று நாம் பாடினோம். ஹல்லேலூயா. நம் நினைவுகள் அவர் நம் தோற்றத்திற்கு முன்னாலே அறிந்திருக்கிறார். ஆகவே பயத்தை நீங்கள் அப்புறப்படுத்திக் கொள்ளுங்க. சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ் சொல்லும்போது பயம் நம்மை பிடிக்கிறது. என்னுடைய சின்ன பிள்ளை என்னுடைய வயிற்றில் உருவான போது நான் இதை பலமுறை சொல்லி இருக்கேன், ஆனாலும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகளுடைய வயிற்றிலே உருவான போது இந்த கடைசி அந்திய நாட்களில் கடைசியாக பிள்ளையை பெறுகிறதற்கான 9ஆம் மாதத்தில் நான் வண்டியிலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டேன். கீழே விழுந்தபோது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டி கொண்டு போனார்கள். அங்கே அன்னைக்கு தான் செக்கப் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். செக்கப் முடிச்சுட்டு வெளியில் வந்தபோது தான் வண்டியிலேருந்து தவறி கீழே விழுந்தேன். மறுபடியுமாக அதே செக்கப்புக்காக மறுபடியும் கூட்டி கொண்டு போனாங்க. முதல்ல செக்கப் போனப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்களுடைய வயிற்றில் நீரின் அளவு வழக்கமாக இருக்கிறதை காட்டிலும் 8 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தண்ணீருடைய அளவு 8 மடங்கு அதிகமாக இருக்குது. 8 மடங்கு அதிகமாக இருக்கிறபடினால பிள்ளை ஒருவேளை கொஞ்சம் மென்டலி இல்லா இருக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொன்னார்கள். இதை சொன்னப்போ கொஞ்சம் கூட எனக்கு சலனம் வரலை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. துளி கூட கவலைப்படலை, துளி கூட கவலைப்படலை. நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என் ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் கொடுத்தது உண்டானால் அது நல்லதாகவும் நிறைவானதாகவும் தான் இருக்கும் என்று சொன்னேன். அவங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க. இதை அவங்க ரிப்போர்ட்டை சொல்லிட்டு நான் வெளியில் வந்தப்போ தான் கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. கீழே விழுந்து மறுபடியும் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவங்க அதே டாக்டர் சொன்னாங்க, 8 மடங்கு தண்ணி ஜாஸ்தியாக இருந்தபடினால ஃபீட்டஸ்க்கு எதுவுமே ஆகலை. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. குழந்தை நல்லா இருக்கு. எப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால் சொன்ன அதே டாக்டருடைய வாயிலிருந்து என் ஆண்டவர் நம்பிக்கையின் வார்த்தையை பிறக்க செய்தார். அடுத்த நாளே எனக்கு பிள்ளை பேருக்கான அந்த வலி உண்டாயிற்று. பிள்ளையை பெற்றெடுத்தேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அழகான ஒரு சொற்பம் போல ஒரு பிள்ளையை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? யாராவது அந்த பிள்ளையை பார்த்தா மென்டலி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் ஒன்று எனக்கு தருவார். ஆனால் அது எப்படி தான் இருக்கும்?
சொல்லுங்களேன், நிறைவானதாக தான் இருக்கும். சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்முடைய மனசை மனமடிவு அடைகிறதுக்காக கொண்டு வருவாங்க. அதை பற்றி இவ்வளோ கூட பயப்படாதீங்க. டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு லாரி ஏறிய வயதுக்கு மேலே போனால் கூட இந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது என் ஆண்டவர் எனக்கு தந்தது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு இருக்குது? ஹல்லேலூயா. அவர்கள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். நம் வேதத்தில் மார்க் 4:18 விடுதலையாக சில நேரங்களில் பலன் இருக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, இவ்வுலக கவலை நம்மை ஒடுக்குகிறதாம். இன்னைக்கு உலக கவலை உங்களை ஒடுக்குகிறதற்கு நீங்க இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இந்த பயம் உண்டாகும் போதுதான் கவலையும் தானா வந்துருது. என் பயமும் கவலையும் சினானிமஸ், அதாவது ஒன்னோட ஒன்று ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும். ஒன்று வந்துருச்சுன்னா இன்னொன்று தானா வந்துடும். ஹல்லேலூயா. கவலை வந்துருச்சுன்னா பயம் வந்துடும், பயம் வந்துருச்சுன்னா கவலை வந்துருச்சு. இந்த ரெண்டுமே நமக்கு செட் ஆகாது. ஆமேன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறபடியினாலே இவைகள் என்னிலே கிரியை செய்ய முடியாது. அடிமைத்தனத்தின் விளைவுகள் எப்படி இருக்கும்னா, மகா தீங்கு அனுபவிக்கிறதாக இருக்கும், மகா நிந்தை அனுபவிக்கிறதா இருக்கும். அப்படிதான் அந்த நாட்களில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு நேரிட்டது. நெகேமியா 1:2-3 ஆகிய வசனங்கள்ல நம்ம அதை வாசிக்கிறோம். ஜனங்கள் மகா தீங்கை அனுபவித்தார்கள், மகா நிந்தை அனுபவித்தார்கள். அந்த நாட்களில் அது நேரிட்டது. ஆனால் இந்த நாட்களில் சத்தியத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் விளைவுகள் என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தின் விளைவுகள் வேகமாக நம்ம பார்த்துட போகிறோம். முதலாவதாக பிரசங்கி 4:14 வாசிப்போம். அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு. முதலாவது அந்த பகுதியை வாசிப்போம். அரசாள சிறைச்சாலையிலிருந்து உருவாவார்களாம். ஹல்லேலூயா. அடிமைத்தனம் எதற்கு கொண்டு போகும்? அரசாங்கத்துக்கு கொண்டு போகும். அரசாங்கம் என்பது அதிகாரத்தை கொண்டு தரும். ஒருவேளை அடிமைத்தனத்தில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பின் விளைவு என்னவா இருக்குன்னா, நீங்கள் அதிகாரத்தில் உட்கார போறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? அடிமையை போல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன ஒரு கொத்தடிமையை போல வேலை வாங்குறாங்க, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் இது முதல் நம்புங்க. இதன் விளைவு என்ன அப்படின்னா, அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அதுதான் நேர்ந்தது. சிறைச்சாலையிலே கிடந்தார். ஒரு குடவுன்ல கிடக்கிறது போல ஒரு இருட்டு அறையிலே கிடந்த இந்த யோசேப்பு யாரிடத்திலிருந்து அங்கீகாரம் கிடைக்கல. தான் நன்மை செய்தவரிடத்திலிருந்து கூட அவருக்கு உபகாரம் வரல. ஆனால் ஆண்டவர் இவரோடு கூட இருந்தபடியினாலே சிறைச்சாலையிலிருந்து சிங்காரத்திற்கு உயர்த்தப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் முடிவு அதிகாரத்தை தரும். அடிமைத்தனத்தின் முடிவு என்ன தரும்? அதிகாரத்தை தரும். எத்தனை பேருக்கு அதிகாரம் வேணும்? எத்தனை பேருக்கு அரசாங்கம் வேணும்? ஆண்டவர் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஆதியாகமம் 41:14 வாசிக்கிறோம். அதிகாரத்திலே என் ஆண்டவர் இந்த யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தினார். இவரை கொண்டுதான் அந்த நாட்டுக்கே நன்மை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேலை செய்கிற ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன இடத்துல என் ஆண்டவர் உங்களை அதிகாரத்திலே வைப்பாரா மாட்டாரா? உங்களுடைய வேலையில் எங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? என் ஆண்டவர் உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த இடத்துல தருவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், ஆனால் இனிமேல் எனக்கு ப்ரொமோஷன் வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இனிமேல் எனக்கு என்ன வரும்? ப்ரொமோஷன் வரும். ஏன்? நான் சத்தியத்தை அறிந்த பிள்ளையாகவே என்னை விழத்தள்ள யாராலேயும் முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக முதலாவதாக அதிகாரம் உண்டாகிறது. அடிமைத்தனத்துக்கு சில நேரங்கள் அடிமைத்தனம் வருகிறதற்கு என்ன காரணம்னா, நம்ம புத்தி கெட்டவர்களாய் செய்கிறதுனால அடிமைத்தனம் வருது. வேதத்தில் ஒரு ராஜாவாகிய மனாசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த மனாசே எசேக்கியா ராஜாவுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? எசேக்கியா ராஜா எப்படி இருந்தார் நமக்கு தெரியும். எப்படி இருந்தார்? உத்தமத்தை காத்து கொண்ட மனுஷனாக இருந்தார். அவர் ஜோம் பண்ணும்போது கூட, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் மன உத்தமமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும்னு ஜோம் பண்ணார் இல்லையா? ஆனால் இவருக்கு பிள்ளை பிறந்தது. இந்த பிள்ளைக்கு பாருங்க எவ்வளோ அதிர்ஷ்டம். 12 வயசுலேயே ராஜா ஆயிட்டார். ஹல்லேலூயா. 12 வயசில் அவருக்கு என்ன ஞானம் இருக்கும்? 12 வயசுலேயே டீனேஜ் கூட வரல, ராஜா ஆயிட்டாரு. ராஜா ஆன உடனேயே ரொம்ப திமிரும் சேர்ந்து வந்துருச்சு. ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சின்ன பிள்ளைகளுக்கு அதிகாரம் வரும்போது திமிரு காமிக்காதீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். சின்ன வயசுலேயே நமக்கு உயர்வு வரும்போது அந்த இடத்துல நம்ம திமிரும் நம்மளுடைய அதிகாரத்தையும் அதிகமாய் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன். துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இந்த திமிரு பிடிச்ச மனாசே என்ன செய்தானா, தகப்பன் விட்ட வழியிலே நடக்காமல் தகப்பனுக்கு விரோதமாக எல்லா இடங்களிலும் பலிபீடங்களை அந்நிய தேவர்களுக்காக உண்டாக்கினானாம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவன் ஆண்டவரையே தொந்தரவு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் என்ன சொன்னார்? இவனிடத்துல பல முறை எச்சரித்து பார்த்தாரு, செய்யாதப்பா. தான் மட்டும் செய்கிறது இல்லாமல் ஜனங்களையும் வழிமாறி நடக்க செய்தான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜனங்களை என்ன செய்தானா? வழிமாறி நடக்க செய்தான். ஆண்டவர் ஜனங்களுக்கும் சொல்லி பார்த்தாரு, இந்த மனாசேக்கும் சொல்லி பார்த்தாரு, யாருமே கேட்கல. அதை தான் நாம் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களில் வாசிப்போம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கே கிரீடம் வந்துச்சு. ஆனா இங்க என்னாச்சு? ஆண்டவரை சொல் பேச்சு கேட்காததுனால அசீரிய சேனாதிபதிகள் இவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் வர பண்ணினார். இவனை சிறையிலே அடைத்தார்கள். இவனை முட்செடிகளில் பிடிச்சு இவனை விலங்கு போட்டு இழுத்துட்டு போனாங்க பாபிலோனுக்கு. அங்க கட்டி போட்டப்பதான் இவனுக்கு புத்தி வந்துச்சு. என்னாச்சு? கட்டி போட்ட போது தான் புத்தி வந்தது. இவனுக்கு அடிமைத்தனத்திற்குள்ளே ஆண்டவர் ஆக்கின போது தான் அறிவு எட்டி பார்த்துச்சு. இன்னைக்கு நாம் நிறைய நேரத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே போகும்போதாவது நமக்கு என்ன வந்துடணும்? சொல்லுங்களேன். அறிவு வந்துடணும். அறிவு வருமா? இன்னைக்கு என்ன அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோம்? என்ன பிரச்சனையை நம்ம திரும்ப ஓயாமல் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நாம் மட்டும் திருந்தவே மாட்டோம் இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய அடிமைத்தனம் மாறுகிறதுக்கு எனக்கு அறிவை தாங்கப்பா. ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சானா, ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினானா. சிறையில் கட்டப்பட்ட போது தான் தன்னை தாழ்த்தினான் என்று 12ஆம் வசனம் வாசிப்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தின உடனேயே ஆண்டவர் இறங்கி வந்து இவனை விடுதலையாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவதாக அடிமைத்தனத்தின் விளைவாக அதிகாரம் உண்டாகிறது. அடிமைத்தனத்தின் விளைவாக அறிவும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவு உண்டாகிறது. மூன்றாவதாக யோயாக்கீன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து நாம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த யோயாக்கீன் பாபிலோனிய ராஜாவாகிய ஏவில் மெரோதாக் என்று சொல்லுகிற ராஜாவின் கண்களில் தயவு பெற்றாராம். ஒண்ணுமே செய்யல, ஆனா தயவு உண்டாச்சு. இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு, இதுவரைக்கும் பாபிலோனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா ஒரு புதிய ராஜா வர்றாரு. அவருடைய பேர் தான் ஏவில் மெரோதாக். இந்த ஏவில் மெரோதாக் என்கிற சொல்ற ராஜா வந்த உடனேயே இந்த யோயாக்கீனுடைய காரியத்தில் அவர் தயவு பிறந்தது. ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு. தயவு உண்டான உடனே சாதாரணமான தயவு இல்லை. என்ன நடந்துச்சான்? 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவின் கட்டளையினாலே அனுதின திட்டமாக இவருக்கு வழங்கப்பட்டது. அனுதின திட்டம்னா தினமும் இவருக்கு பணம் கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. என்ன கொடுத்தாங்க? இப்போ பென்ஷனே ஸ்கீம் கிடையாது. பென்ஷன் ஸ்கீம் இருந்த நாட்களில் மாதாந்திரம் தான் பென்ஷன் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு என்ன பென்ஷன் வந்துச்சு? டெய்லி பென்ஷன். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜாவோடு கூட உணவுங்கிறது மாத்திரம் அல்லாமல் எவ்ரிடே பென்ஷனும் இவருக்கு உண்டாச்சுது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவருடைய பாடுகளுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டானது. இவருடைய பாடுகளுக்கு என்ன உண்டாச்சுது? ஒரு அங்கீகாரம். அதுக்கு ஒரு புதிய ராஜாவை ஆண்டவர் அந்த இடத்துல கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திற்குள்ளாகி எல்லாம் இழந்த நிலையிலே இருக்கும்போது கர்த்தரிடத்திலே நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால் அந்த இடத்துல நமக்கு அங்கீகாரம் உண்டாகும். அங்கீகாரம் உண்டாகுமா? உண்டாகாதா? நிச்சயமாக உண்டாகும். ஆண்டவர் நமக்கு பென்ஷனை கொடுப்பார். என்ன கொடுப்பார்?
சொல்லுங்களேன். பென்ஷன், போனஸை கொடுப்பார். எத்தனை பேருக்கு வேணும் டெய்லி போனஸ்? டெய்லி போனஸ் வேணுமா? யாருக்குமே நம்பிக்கை இல்லை போல இருக்குல்ல, கையே தூக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் முன்குறித்தால் செய்தருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நிச்சயமாக செய்தருளுவார். ஆகவே இன்று முதல் ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்த பிள்ளையா என்னை நீங்கள் மாற்றுங்கப்பா. அறிவு கட்டத்தனமாக நான் நிறைய நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். இனி முதல் இந்த அடிமைத்தனம் மாறி நான் அதிகாரத்திற்குள்ளே போக, ஆண்டவரே ஒரு அங்கீகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா? விடுதலையாக்குமா? எல்லாரும் கொஞ்சம் ஆமேன்னு சொல்லலாமே. ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசி இருக்கிறார். உங்களுக்கு ஷுவராக ப்ரொமோஷன் உண்டு, உங்களுக்கு ஷுவராக பென்ஷன் உண்டு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சகலத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியாய் அதன் காலத்திலே உண்டாக்கி இருக்கிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமே நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை மட்டும் எனக்கு நீங்கள் தாங்க. ஹல்லேலூயா. நான் பாவ செயலில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு என்னை நீங்கள் கிருபையாய் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசு எனக்குள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நான் நடந்து கொள்ள எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா, என்னை நீங்கள் விடுதலையாக்குங்க. நான் கட்டப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேன்? கட்டுட்டவர்களின் பெருமூச்சை கேட்டிருக்கிறேன் என்று சொன்னீரே. வானத்திலிருந்து பூமியை கண்ணோக்கினீர் என்று சொன்னீரே. என்னை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஹல்லேலூயா. 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 எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளோடு கூட பேசினத நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இயேசு எங்களை விடுதலை ஆக்குகிறவர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் கண்டு கொள்ள செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய அதிகாரத்தை எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள, ஆணவத்திலே நாங்கள் அறிவு கட்டத்தனமாய் நடந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் சரியாய் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கிக் கொண்டு வழி நடத்தும். எல்லா துதிகர மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.